ஓம் 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 சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। போன வாரம் இந்த சாந்தி பருவம் 137வது அத்தியாயம் பார்த்தோம். பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு அதில் மனிதர்களுடைய சுபாவங்களை குறித்து சொல்லும் பொழுது 3 மீன்களுடைய உதாரணத்தை சொன்னார். ஒன்று தீர்க்க தரிசியாக இருக்கக்கூடிய ஒரு மீன் ஒன்று, இன்னொன்று தாமச சுபாவம் உடைய ஒரு மீன் உண்டு, இன்னொன்று ஆபத்து வரக்கூடிய காலத்தில் சமயோஜிதமாக யோசிக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொன்னார். பரீட்சியகரி யுக்தஸ்ச சசம்யக் உபபாதையேத் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. பரீட்சியகரி அப்படின்னு எந்த ஒரு காரியத்தையும் பரீட்சித்து செய்ய வேண்டும். ஸோ யூ ஹேவ் டு எக்ஸாமின் எவ்ரிதிங். வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டுட், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் பரீட்சித்து செய்ய வேண்டும்னா அந்த நேரத்தில் நமக்கு உட்காந்து பரீட்சை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. யூ வில் நாட் ஹேவ் டைம். அப்படி பரீட்சை எழுதும் பொழுது ரொம்ப யோசிக்கலாம் முடியாது. அப்படின்னு அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால எல்லா விதத்தையும் எந்த ஒரு காரியம் எதையுமே சாதாரணமான ஒரு காரியம் சின்ன காரியம்னு அதை சாதாரணமாக எடுத்துட்டு கூடாது. அப்படி ஸோ யூ ஹேவ் டு எக்ஸாமின் எவ்ரிதிங். அப்படி ரெண்டாவது யுக்தஸ்ச, எப்பொழுதும் யுக்தியோடு இருப்பவன் சசம்யக் உபபாதையேத். ஸோ ஹி அட்டைன்ஸ் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு. தேசகாலோ அபிப்பிரேதோ தாபியம் பலம் அவாப்னுயாத். யாரொருவன் தேசத்தையும் காலத்தையும் அறிந்து உணர்ந்து காரியங்களை எல்லாம் செய்கின்றானோ அவன் எல்லா விதமான பலன்களையும் அடைகின்றான். இது தர்மத்திற்கும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அடுத்ததாக 138வது அத்தியாயத்தில் யுதிஷ்டிரர் ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆபத்து காலங்கள் வரும்பொழுது ஒரு ராஜா சத்ருவாக இருந்தாலும் கூட அவனோடு சந்தி செய்து கொள்ள வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும். அது ரொம்ப அவசியமா, அது எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதற்கு பீஷ்மாச்சாரியர் இந்த விஷயத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு பூனைக்கும் எலிக்கும் நடந்த ஒரு சம்பாதத்தை உனக்கு நான் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பெரிய யுதிஷ்டிரா இருந்தாலும் எலி பூனை கதையெல்லாம் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு. See, that is the simple way of understanding life. அப்ப அந்த கதையை சொல்றார். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்துல ரொம்ப அறிவோடு கூடிய ஒரு எலி, அந்த எலிக்கு பேரு பலித்தம். பலித்தம்னு ஒரு எலி. அப்படி அது ஒரு ஓட்டை இல்லை. அப்படி ஏதாவது ஆபத்து வந்தா தப்பிச்சுக்கணும்னு சொல்லி ஒரு 100 ஓட்டையை ரெடி பண்ணி வச்சிருந்ததா. அப்படி 100 ஓட்டையை வைத்து அதற்குள்ள வலை, வலை இல்லை வலை, வலைன்னு தங்குறதுக்கான இடத்தை செய்து கொண்டு வசித்து வந்தது. அப்படி அதே மரத்துல எல்லா பிராணிகளையும் இம்சிக்கக்கூடியது. அப்படி
அந்த எலிக்கு வந்து பரம விரோதியாக இருக்கக்கூடிய லோமசம் அப்படிங்கக்கூடிய ஒரு பூனையும் இருந்தது. அப்படி நிறைய பிராணிகள் எல்லாம் அந்த மரத்துல வசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் பரீக்கன் அப்படின்னு வருவான் அப்படி. அந்த பரீக்கனுங்கிற ஒரு வேடன் மாதிரி அவன் வந்து ஒரு பொறியெல்லாம் வைத்து அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய அந்த பிராணிகளை எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு பொறியை வச்சுட்டு போயிடுவான். காலையில வந்து அந்த பிராணிகள் எல்லாம் அதுல சிக்கின உடனே அதை எடுத்துட்டு போயிடுவான் அப்படி. திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஸ்டோரி அப்படி. பட் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நாம ஏற்கனவே பகவத்கீதையெல்லாம் படிச்சதால நமக்கு தெரியும். இந்த விருட்சம்ங்கிறது, இந்த பெரிய ஆலமரம்ங்கிறது இந்த சம்சாரம் அப்படி. இந்த சம்சாரத்துல எலியும் இருக்கும். இந்த சம்சாரத்துல என்ன இருக்கும்? பூனையும் இருக்கும் அப்படின்னு. சரி, எல்லோருக்கும் எப்பொழுதும் ஹிதமானவர்களே நம்மளை சுற்றி இருக்க மாட்டார்கள் அப்படி. அதே மாதிரி ஒரு தேசம்னு ஒன்று இருந்தா, இப்போ பாரத தேசத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு. யூ ஜஸ்ட் சி அவர் நெய்பர்ஸ் ஃபர்ஸ்ட். சரி, யாரெல்லாம் நம்மளுடைய தேசத்தை சுற்றி இருக்கின்றார்கள்னு பார்த்தா நமக்கு பரம எதிரியும் இருப்பார்கள் அப்படி. ஒன்றும் சொல்றதுக்கு தயக்கம் இல்லை, வரலாறு தானே சொல்றோம். இந்த பக்கம் பாகிஸ்தான் இருப்பார்கள் அப்படி. ஸோ அந்த பக்கம் போனா சைனாவும் இருப்பார்கள் அப்படி. நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு எப்பவுமே இந்த சைனாவோட இருக்கக்கூடிய உறவு வந்து இந்த மதில் மேல் பூனை மாதிரி தான் அப்படின்னு. முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாது அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீலங்கா இருக்கிறது அப்படின்னு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படி. இன்னும் கொஞ்சம் போனால் நான் பூட்டான்லாம் போயிருக்கிறேன் அப்படி. பூட்டானை வந்து வெஸ்ட் பெங்கால் பக்கத்திலேயே, பூட்டான் சின்ன நாடு தான். பட் அவங்களுக்கு இந்தியா மேல இருக்கக்கூடிய மரியாதை, இந்தியா மேல இருக்கக்கூடிய நட்புங்கிறது அது ரொம்ப நட்பு நாடாக இருக்கிறது. இந்த பக்கம் நேபாள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது அப்படின்னு. அப்புறம் பங்களாதேஷ். யூ ஜஸ்ட் see that இந்தியா இஸ் நாட் சரௌண்டட் பை ஆல் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ். அப்ப அதே மாதிரிதான் வாழ்க்கையில கூட இது ஒரு சம்சார விருட்சம். இது ஊர்துவ மூலம் அதர்ஷாக வஷ்வத்தம் பிராகுரவியம்னு இந்த சம்சார விருட்சம் இது. இதுல வந்து நமக்கு ஹிதமானவர்களும் இருப்பார்கள், நமக்கு வேண்டாதவர்கள் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பார்கள். இது குறிப்பாக தனி மனிதர்களுக்கு சொல்றதை விட ஒரு ராஜா எப்படி ஆபத்து காலங்களில் தன்னை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லா எதிரிகளிடத்திலிருந்தும். சில நேரத்தில் எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் அந்த காலத்திற்கு நட்பு பாராட்ட வேண்டும் என்றால் நட்பு பாராட்டி ஆக வேண்டும்னு ஆபத் தர்மம் இது, ஆபத்து காலங்கள்ல. ஆனா எந்த அளவிற்கு நம்பணும்? ஏன்னா அந்த நம்பிக்கை கூட பின்னாடி ஒரு ஸ்லோகங்கள் இதே மகாபாரதத்துல இதே அத்தியாயத்துல எல்லாம் வரும். யாரை வந்து விசுவாசிக்க கூடாதோ அவர்களை விசுவாசிக்கவே கூடாது. இன்னும் விசுவாசிப்பவர்களிடத்தில் கூட அதிக விசுவாசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த அளவிற்கு இது வந்து இந்த ராஜ தர்மங்கள், இந்த தேசத்தை நடத்துறதெல்லாம் வந்து ரொம்ப கத்தி முனையில நடக்கிற மாதிரி அப்படி. அப்ப இந்த அதே மாதிரி இந்த மரத்திலையும் எலி, பூனை, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிராணிகளை எல்லாம் பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு வேடவன் வந்து பொறிகளை எல்லாம் வைத்து விட்டு போறான். ஒரு நாள் அகஸ்மாத் இந்த பூனை என்ன பண்றது, அந்த வேடவன் வைத்து அந்த பொறியில போய் மாட்டின்றது. மாட்டின்ற உடனே ராத்திரி சாயங்கால நேரம் ஆயிடுது. இதை பார்த்தோன்னே எலிக்கு ஒரே குஷி அப்படின்னா, எலிக்கு சந்தோஷம் ஆயிடுது அப்படின்னா. ஏன்னா தன்னுடைய ஜென்ம விரோதி, நிரந்தரமான பகைவன் அவன் வந்து அந்த பொறியில பிடிபட்டுட்டான்னு உடனே அதுக்கு என்ன எடுத்து ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம். ரொம்ப சுதந்திரமாக அது பாட்ட மரத்துல எங்கெங்கேயும் ஓடிண்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த பூனைக்குன்னு வச்சிருந்த அந்த உணவெல்லாம் போய் தைரியமா இதை என்ன பண்றது, அது வாட்ட போய் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தது அப்படி. இப்ப நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்தால் நாம எவ்வளவு நாள் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஏன்னா அடுத்து நமக்கும் வரும் அப்படின்னு. அதே நாம நினைச்சு பார்க்கொள்ள வேண்டும். இது இப்படியே இது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும்போது இந்த எலியோட சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கல அப்படி. திடீர்னு இந்த எலியினுடைய இது வெளியில வந்து இங்கங்க ஓடிட்டே இருக்கிறது, அந்த எலி வாசனை வருமா இல்லையா அப்படின்னு. அந்த எலி வாசனையை பார்த்து அந்த எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு கீரிப்பிள்ளை வந்ததா அப்படி. அந்த கீரிப்பிள்ளை வந்த உடனே இந்த எலி பயந்து போய் நேரா மரத்து மேல ஏறிடுத்து அப்படின்னு. கீரிப்பிள்ளைக்கு பீஷ்மர் ஒன்றும் பேர் கொடுக்கல. நீங்க ஏதாவது பேர், நல்ல பேரை வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க அப்படி. சரின்னு மரத்து மேல ஏறி போனா அந்த மரத்து உச்சியில ஒரு கோட்டான் ஒண்ணு அப்படி. அந்த கோட்டான் அந்த எலியை பிடிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார், சந்திரகன்னு பேர். சந்திரகன்னு ஒரு கோட்டான் வந்து எப்படா இந்த எலி மேல வரும், ஏன்னா இருக்கிற இடத்துல இருந்தே இந்த கவ்வி பிடிச்சிடலான்னு. ஸோ இப்ப எலிக்கு வந்து ஒரு ஆபத்து வந்துடுது அப்படின்னு. இப்ப கீழே இறங்கி ஓடலாம் அப்படின்னு பார்த்தா கீரிப்பிள்ளை.
சரி, மரத்துல உச்சியில எங்கேயாவது போய் ஓடி ஒளியலாமான்னு பார்த்தா ஒரு கோட்டான். சரி, இதுக்கு நடுவில் என்ன இருக்கிறது? எங்கேயாவது அகஸ்மாத் இந்த கயிறு ஏதாவது அருந்துட்டு அடுத்து பூனை என்ன ஆயிடும்? பூனையும் வந்து அப்ப 3 பக்கமும் நமக்கு எதிரிகளாக இருக்கிறதால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த எலி சமயோஜிதமா சிந்திச்சு சொல்றது, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பொழுதைக்கு ஆபத் தர்மம், நான் வந்து ஒரு ஆபத்துல மாட்டின்னு இருக்கிறேன். அதனால என்ன பண்ணணும்? சரி, வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஐ ஷுட் ட்ரை டு லிவ் ஃபர்ஸ்ட். முதல்ல வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப இந்த 3 பேர் எதிரி தான். பூனையும் எதிரி தான், கீரிப்பிள்ளையும் எதிரி தான், கோட்டானும் எதிரி தான். ஆனா இதுல ஒருத்தன் வந்து நம்மள மாதிரியே சங்கடத்துல இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் சங்கடத்துல இருக்கக்கூடிய எதிரியை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு. யார் சங்கடத்துல இருக்கான் அப்படின்னா, பூனை சங்கடத்துல இருக்கிறது. ஆனால் அதுவே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் கூட, பகைவனாக இருந்தாலும் கூட, அந்த பூனையோடு எவ்வாறாவது சந்தி செய்து கொண்டு, அதுக்கு கொஞ்சம் நாம படிச்ச மகாபாரதம், ராமாயணத்திலிருந்து நிறைய நீதி போதனைகளை எல்லாம் அதுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி நேர மெதுவா இந்த எலி பூனையின் இடத்துல போய் சொல்றதாம், பூனையே பயப்படாதுன்னு. இதுவே பயந்துட்டு இருக்கிறது அப்படின்னா, ஆனா இது போய் சொல்றது அப்படின்னா, அப்படிதான் நாம பயந்துட்டே இருந்தாலும் கூட நம்மளுடைய பலவீனத்தை வந்து வெளியில காட்டிக்க கூடாது. அப்படி நம்ம உதவி செய்யற மாதிரி தான் போகணும் அப்படின்னு. உடனே நேரா பூனைகிட்ட போய், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ வந்து ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டின்னு இருக்கிற, காலையில நீ சட்னி ஆயிடுவ, அதனால இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் சமயோஜிதமா என்ன பண்ணியிருக்கிறேன், நல்ல ஆலோசனை பண்ணி, நான் வந்து ஒரு ஆலோசனை, என்னுடைய புத்தியால ஆலோசனை பண்ணி இதற்கு வந்து ஒரு தீர்வு, தெர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ். இப்போ எனக்கும் இதே நேரத்தில் என்ன இருக்கு, மரக்கிளையில ஒரு கோட்டான்னு ஒன்று இருக்கு, எனக்கு கொஞ்சம் உயிர் பயம் எல்லாம் இருக்கின்றது. அதனால நாம் 2 பேரும் தற்காலிகமாக சிநேகம் செய்து கொள்வோம், சந்தி பண்ணிப்போம், நண்பர்களாக இருப்போம். ஆனா நான் வந்து உன்னுடைய அந்த கயிறை வந்து நான் அறுத்துடுறேன். ஏன்னா அந்த கயிறுல தானே மாட்டின்னு இருக்கு, பொறியில மாட்டின்னு இருக்கிறா இல்லையா? அதனால உன்னுடைய உயிரை வந்து நான் விடுவிக்கின்றேன். ஆனா நீ வந்து உயிர் பிழைத்த உடனே என்னை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படி நீ வந்து 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டோம்னா, ஸோ தெர் இஸ் அ பேக்ட், ஒப்பந்தம் போட்டுட்டோம்னா நான் வந்து உன்னை வந்து விடுவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், சீக்கிரம் யோசிச்சு சொல்லு. ஏன்னா காலம் தவறிடுத்துன்னா விழுந்துட்டான்னா அப்புறம் உனக்கு உயிர் போயிடும். எந்த ஒரு காரியத்தையும் காலம் தவறாமல் முடிவெடுத்து செய்ய வேண்டும்ங்கிறத வந்து பண்டிதர்கள் நமக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள்னு நிறைய அந்த எலிக்கு உபதேசங்கள் எல்லாம் சொல்றது அப்படி. அந்த எலி சொல்றது என்னன்னா, காலம், பூனையுடைய காலம் இது, எலி சொல்றதை கேட்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி. அது இப்படி ஆமோதித்து எலி சொல்றதுக்கெல்லாம் அப்படியே தலையாட்டி தலையாட்டி அப்படியே அந்த எலி ஏறெடுத்து பார்க்கறது. அழகுள்ளவனே அப்படின்னு தான் அப்படின்னா. தமக்கு காரியம் ஆகணும்னா பார்க்கறவங்க எல்லாம் அழகா இருப்பாங்க சில நேரம் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை. சரி, அழகுள்ளவனே அப்படி எவ்வளவு அழகான உபதேசங்களை எல்லாம் நீ எனக்கு சொன்ன, நீ ரொம்ப சந்தோஷம், என் உயிரை காப்பாத்துறன்னு நீ சொல்ற, ரொம்ப சந்தோஷம் அப்படி. அதனால என்னையே காப்பாத்துறேன்னு சொல்லும் பொழுது உன்னை நான் எப்படி கொல்வேன், உன்னை நிச்சயம் கொல்ல மாட்டேன் அப்படின்ன உடனே அப்பவும் எலிக்கு வந்து முழுமையாக அந்த சந்தேகங்கள் எல்லாம் போகல. நான் உங்ககிட்ட மெதுவா வந்து சேரேன், நீ வந்து எனக்கு கீரி இடத்திலிருந்து அந்த கோட்டான் இடத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், ஏன்னா என்னை கொன்று விடக்கூடாதுன்னு ஒரு 10 தடவை திரும்ப திரும்ப என்ன பண்றதுன்னு, அறுத்து விட்ட உடனே முதல்ல என்ன பண்ணக்கூடாது, நீ என்னை சாப்பிட்டுடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்றது, சீக்கிரம் ஆகச்ச பத்ரம் தே துவம் மே பிராணசம பிரியக அப்படின்னு. சீக்கிரம் வா, நீ ஏன் பயப்படுற, பத்ரம் தே, உனக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும், நீயும் நானும் உயிரினும் மேலான நண்பர்களாக இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அப்பவும் அந்த பூனைக்கு வந்து அந்த பூனை மேல அந்த எலிக்கு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் இப்பொழுதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அந்த பூனையின் இடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ட்டு தான். அந்த பூனை கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் கன்னிங்கான ஒரு பிராணி தான் அது. அது எப்படி இந்த கோட்டானையும் கீரியையும் விரட்டிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றது, அது நேரம் ரொம்ப கிட்ட போகாம இந்த எலி போய் நேரம் அதனுடைய வயிற்றுல படுத்து அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டே இருக்கிறது, அப்படி பாதுகாப்பா இருக்கிறது. இதை வந்து அந்த கீரிப்பள்ளியும் கோட்டானும் பார்த்து ஆச்சரியப்படுறதான், ஐயோ ஜென்ம விரோதியாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரும் இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் இவ்வளவு நட்பு பாராட்டி கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு. இந்த 2 பேரும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட ரொம்ப மோசமானவர்களான கூட்டணியாக இருக்கிறது.
இது இப்படி ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்ததே இல்லையேன்னு ரொம்ப நேரம் இந்த ரெண்டு வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுது, அந்த கோட்டானும் அந்த கீரி பிள்ளையும் போயிடுது. போன உடனே இந்த பூனைக்கு இப்போ அவசரம் அப்படி. உடனே என்ன பண்றது அப்படின்னு, உடனே உடனே சீக்கிரம் கயிறை அறுத்து விடு அப்படின்னு. நீ நன்றியோடு இருக்க வேண்டாமா? நான் வந்து உன்னை கீரி பிள்ளை இடத்துல இருந்தும் கோட்டான இடத்துல இருந்தும் நான் காப்பாத்தி இருக்கிறேன். அதனால அந்த வேடன் வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ணு அப்படின்னா, உடனடியாக நீ என்னுடைய கயிறுகளை எல்லாம் அவுத்து விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூனையை பார்த்து அந்த எலி சவகாசமா கேட்டது, ஏன் அவசரப்படுற? என்ன, எதுலேயுமே ரொம்ப அவசரப்படக்கூடாது. என்ன, அதனால இல்லை நிதானமாக சமயம் வரும்போது செய்கிறேன். உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி காலத்தினுடைய அவசியத்தை எல்லாம், காலத்தை அறிந்து எப்படி காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு படிச்சு பாருங்க. அப்படியே தெர் ஆர் ஒண்டர்ஃபுல் ஸ்லோகாஸ். நிறைய காலங்களை பற்றி இதுல வந்து எலி வந்து அந்த பூனைக்கு உபதேசம் பண்றது. சும்மா ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்றேன் கேளுங்க. அகாலே கிருத்தியமாரப்தம் கர்த்தும் நார்த்தாய கல்பதே ததேவ கால ஆரப்தம் மகதேர்த்தாய கல்பதே அகாலே விப்ரமுக்தான்மே त्वत्व एव भयं भवेत् तस्मात् காலம் பிரதீக்ஷஸ்வ கிமிதி त्वरसे सके அப்படின்னு. அகாலே கிருத்தியம் ஆரப்தம். ஒரு ஒரு காரியத்தை வந்து அவசரப்பட்டு காலத்தை வந்து நன்றாக பரீட்சித்து பார்க்காமல் ஆரம்பித்தோம் என்றால் கிருத்தம் கர்த்துகு ந அர்த்தாய கல்பியத்தே, அது செய்யக்கூடியவன் தான் அடைய வேண்டிய லட்சியத்தை அவனால அடைய முடியாது. ததேவ கால ஆரப்தம் மகத்தே அர்த்தாய கல்பத்தே, யார் ஒருவன் நன்றாக காலத்தை அனுசரித்து காரியங்களை எல்லாம் ஆரம்பிக்கின்றானோ அவன் வந்து மிகப்பெரிய நன்மையை அடைவான். அகாலே விப்ரமுக்தான்மே ஏன்னா துவத்வ ஏவ பயம் பவேத். இப்ப நான் உடனே வேடன் வர்றதுக்குள்ள உன்னை அவுத்து விட்டேன்னா என்னையோட முதல்ல நீ என்ன பண்ணுவ அப்படின்னா என் மேலதான் நீ பாய்வ. தஸ்மாத் காலம் பிரதீக்ஷஸ்வ, அதனால நீ செய்த நன்றியை நான் மறக்க மாட்டேன், ஆனா நான் அவசரப்படவும் மாட்டேன். சரியான காலம் வரும்பொழுது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்து கொண்டு உன்னை வந்து விடுவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கிமிதி துவரசே சக்கே. நீ எதுக்கு அவசரப்படுற? இன்னும் வந்து 2-3 மணி நேரம் இருக்கிறதா இல்லையா? கொஞ்ச நேரம் அப்படியே கட்டு இரு, சரியான நேரத்துல நான் உன்னை விடுவிக்கின்றேன். அந்த எலிக்கு எவ்வளவு சமயோஜிதமாக இருக்கிறது பாருங்க. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. சில நேரம் வாழ்க்கையில அதுவும் முக்கியத்துல இந்த தேசத்தை ஆள்பவர்களுக்கு என்ன இருக்கணும், எதையுமே அவசரப்படக்கூடாது. இப்ப எண்ணெய் இல்லைன்னு உடனே எல்லார்ட்டையுமே எண்ணெய் வாங்க முடியாது அப்படின்னு, எல்பிஜி இல்லைன்னு எல்லார்ட்டையுமே வாங்க முடியாது. அவ்வளவு எவ்வளவு கஷ்டமான காலங்கள் எல்லாம் வந்தாலும் சில நேரம் பகைவர்களுடைய உதவியே நமக்கு தேவைப்பட்டாலும் கூட எல்லாவற்றையும் காலத்தை கருத்தில் கொண்டு ஒருவன் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும்னு இந்த எலி சமயோஜிதம் அப்படியே உடனே கயிறு அறுக்கல. அப்படி காலையில அந்த வேடன் வர்றதை பார்க்கறது அப்படின்னு அப்படியே பூனை பரிதவிக்கிறது அப்படின்னு. என்ன, இது ஏமாத்திடுமோ ஏமாத்திடுமோன்னு அது என்ன பண்றதா அந்த எலி கரெக்டா அந்த வேடன் பக்கத்துல வரும் பொழுது வேகமா போய் என்ன பண்றது அப்படின்னு டக்குன்னு கயிறை அறுத்த உடனே முதல்ல பூனைக்கு என்னன்னா தான் தப்பிக்கணும் அந்த வேடன்ட்ட இருந்துக்கிறதுக்காக பூனை ஓடுன உடனே அந்த எலி பயம் இல்லாமல் என்ன பண்ணிடுதான், தன்னுடைய அந்த வலைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு எடுத்தான். ஒளிஞ்சின்ற உடனே அன்னைக்கு அந்த இயந்திரத்துல பொறியில எதுவும் அகப்படலைன்னு அந்த வேடன் ஏமாந்து போயிடுறான். அப்படி போன உடனே கதை இதோட முடியல. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூனையை வந்து எலியை பார்த்து கூப்பிட்டதான். அப்படி சரி, நாம் 2 பேரும் தான் இப்ப நண்பர்கள் ஆகிவிட்டோமே, நீ தானே உயிரை காப்பாற்றணும் சிநேகம் செய்து கொள்ள வேண்டும் சொன்ன, நாம் 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டோம். ஆனால் இப்ப பார்த்து என்னை பார்த்து ஏன் பயப்படுற? என்கிட்ட வா, நாம் எப்பொழுதும் நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஒரு டயலாக் சொன்னது பாருங்க எலி. ஏன்னா அதுதான் இன்னைக்கு ஃபேமஸா எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லக்கூடிய டயலாக் அது. இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, யாரும் யாருக்கும் நிரந்தரமான எதிரிகளும் கிடையாது. காலத்தை அனுசரித்து தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், கூட்டணி எல்லாம் அமைச்சிக்கிறோமே தவிர காலம்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்றதுன்னு இதுல இந்த ஸ்லோகம் மகாபாரதத்துல இருக்கு. ந கஷ்டித் கஸ்யசித் மித்ரம், ஏன்னா யாரும் யாருக்கும் நண்பர் கிடையாது. ந கஷ்டித் கஸ்யசித் ரிப்பு, அப்படி யாரும் யாருக்கும் எதிரியும் கிடையாது. ஏன்னா அர்த்தயுக்தாய் நிபத்தியந்தே மித்ராணி ரிபுரஸ்ததா அப்படி. அதனால அவரவர்கள் காரியத்தை பொறுத்துதான் ஒருத்தர் நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள்.
ஏன்னா இன்னொருத்தர் என்ன பண்றார், நமக்கு சத்ருவாக இருக்கின்றார்கள். இது எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்யக்கூடியது என்னன்னா காலமும் மனிதர்களுடைய தேவையும் தான். ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்டு. தி ஹோல் ரிலேஷன்ஷிப் இங்க வந்து வெறும் எலி கதை பூனை கதை இல்லை. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஐ எம் நாட் பீ லிட்லிங் எனி ரிலேஷன்ஷிப். ஏதோ நான் சன்னியாசியாக இருக்கிறதால எல்லா உறவுகளை பற்றி தவறாக சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு எல்லா உறவுகளுமே தனக்கு வந்து பிரயோஜனத்தை கொடுக்கின்ற வரைக்கும் தான் இருக்கும். நான் கூட இந்த கிளாஸுக்கு லிங்க் அனுப்பிச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எது வரைக்கும் நம்ம லிங்க் அனுப்புறோமோ அது வரைக்கும் மித்திரர்களாக இருப்பார்கள். அப்படிதான் கணக்கு. அப்படி இந்த உலகத்துல எல்லாமே எதுவுமே ஒன்றை ஒன்று எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உலகம் இது. எதிர்பார்ப்பை எல்லாம் தாண்டி இல்லைன்னா எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் இருந்துட்டோம்னா அப்புறம் எல்லாம் என்ன ஆயிடும், அப்ப ஞான நிலையை அடைந்தவர்கள் ஆகிவிடுவோம். அதனால இந்த ஞான விருத்திங்கிறது வேறு, அந்த விருத்தி வேறு. ராஜ்ய விருத்திங்கிறது வேறு. அதே மாதிரி லௌகீக விஷயங்களில் லௌகீக புத்தியோடு செயல்பட வேண்டும். ஆனா தனிப்பட்ட முறையில் என்ன இருக்கிற ஞானம்ங்கிறது உயர்ந்த ஒரு புருஷார்த்தமாக இருந்தாலும், இங்க நாம பேசக்கூடியது வந்து உயர்ந்த, அது மோட்ச தர்மத்துல பேச போறோம். இங்க வந்து ராஜ தர்மங்களை பற்றி சொல்றதால் அந்த எலி மூலமாக பீஷ்மர் சொல்றார், யாரும் வந்து யாருக்கும் நிரந்தரமான பகைவர் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது, காலத்தை அனுசரித்து. அதனால எலி சொல்றது, என்ன இருந்தாலும் நீ சபலன், உனக்கு வந்து என் மீது சபலம் உண்டு உனக்கு. அதனால உன்னை நான் முழுமையாக நம்ப முடியாது, உன்னுடைய புத்தி எனக்கு எப்படின்னு தெரியும் அப்படின்னு. அதனால நீ வந்து இப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீ எனக்கு நண்பன் நண்பன் ரொம்ப நயமாக பேசி உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்னை சாப்பிடலாம் நீ பாக்குற, அப்படி சோம்பேறியாவே உணவு தேடணும்னு முயற்சி செய்யற. அதனால நம்மளுடைய நட்புங்கிறது ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது. See, that is the reason I always feel the only relationship, a costless relationship, எந்த காரணத்தினாலும் ஏற்படாத எந்த ஒரு உறவு இருக்கின்றதோ அதற்கு பெயர் தான் பக்தின்னு சொல்றோம். இறைவன் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்திங்கிறது தேவைக்காக கிடையாது. அப்படி சரி, நான் மாசம் 10 தடவை திருப்பதி போறேன் சொல்லலாம் அப்படி. பட் எதற்காக போறோம்னு நமக்கு தெரியணும். அப்படி ஒன்றும் கேட்க கூடாதுன்னு சொல்லலை, அதை பற்றி டாபிக் இல்லை. பட் அங்கே பக்திங்கிறது என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா அங்கு காரணத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி அகேத்துக்க பக்தின்னு சொல்வார்கள். அதே மாதிரி இந்த குரு சிஷ்யர்களுடைய உறவு இருக்கிறதே, அதுவும் என்ன, எந்த காரணத்தினாலும் ஏற்படுத்தப்பட்ட உறவு கிடையாது. அப்படி அங்க வந்து அந்த குருவிற்கு சிஷ்யனிடத்தில் என்ன கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படி அவன் வந்து இந்த சம்சார பந்தத்திலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தை தவிர குருவிற்கு என்ன கிடையாது, எதுவும் கிடையாது. எதையும் எதிர்பார்த்து காரியங்களை செய்பவர் குருவாகவும் இருக்க முடியாது. அது அதர்வைஸ் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கிறது அப்படின்னா எல்லா உறவு முறைகளுமே ஒரு காரணத்தினால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு எவ்வளவு அழகா சொல்றது பாரு. அதே மாதிரி உன்னுடைய நட்பும் என்னுடைய நட்பும் கூட ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்படி ஏன்னா 2 பேருமே ஆபத்துல இருந்தோம் அப்படி. அதனால அந்த காரணம் முடிஞ்சு போச்சு. நவ் தட் சாப்டர் இஸ் ஓவர். அதனால இனியும் நான் வந்து உன்னை நம்பி ஏமாற மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய உபதேசம் பண்ணி, நீ இருக்கிற இடத்துல நீ இரு, நீ சௌக்கியமாக இரு, நான் வந்து என் வேலையை செய்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பலிதம்ங்கிற எலி இப்படி சொன்ன உடனே, இப்படி இந்த எலியினுடைய புத்தியை அனுசரித்து யுதிஷ்டிரா நீ பகைவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எவ்வளவு அழகாக உபதேசம் பண்றார்கள் பாருங்க. இதை கேட்ட உடனே இந்த எலிக்கதையும் இந்த பூனை கதையும் கேட்ட உடனே தர்மபுத்திரருக்கு தலை சுத்திடுது நிஜமாவே. அப்படி அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. அப்படி அப்ப எந்த உறவுகளுமே நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே இல்லையே. அப்ப எல்லா உறவுகளும் தேவையினுடைய அடிப்படையை வைத்தே இருந்தால் அப்படி அப்ப எவ்வாறு ஒரு அரசனை வந்து யாரையுமே நம்பாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களை ரொம்ப நம்புறேன், நீங்க என்னை ரொம்ப நம்புங்க, இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு. பட் இதுதான் காலத்தை அனுசரித்து, அதுக்காக யாரையும் நம்ப வேண்டாம்னு சொல்லலை. பட் இங்க குறிப்பாக சொல்லும் பொழுது ஒரு ராஜா அப்ப எப்படி நம்பிக்கையே இல்லாமல் இருக்க முடியும்? நீங்க சொல்றதை பார்த்த கடைசி வரைக்கும்
அந்த எலிக்கு என்ன ஏற்படலை, அந்த பூனையின் இடத்துல வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் ஏற்படவே இல்லையே. அதனால நட்பு பாராட்டி கொண்டாலும் கூட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா முழுமையான நம்பிக்கை இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறது. அப்படி அதுக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி அவர் வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே பீஷ்மர் சொல்றார், சி அதீதமாக ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்னு சொல்றாரு. அப்படி மூட நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? சரி, ஒருத்தர் மேல நாம வைக்கும் போதும் இந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது கூட அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கின்றார்கள்ங்கிறத வைத்துதான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு கூட என்ன இருக்கிறது, இட் இஸ் ஃபெய்த் இஸ் நாட் பிளைண்ட். இட் இஸ் நாட் அ பிளைண்ட் ஃபெய்த் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஏன்னா அந்த நம்பிக்கை கூட எதை அனுசரித்து இருக்க வேண்டும் அப்படின்னு புத்தியை அனுசரித்து இருக்க வேண்டும்னு சொல்றதுக்கு அதற்கு வந்து ஒரு ஒரு கதை, அதுக்கும் ஒரு கதை சொல்றார். முன்பு ஒரு காலத்தில் பிரம்மதத்தன் அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அப்படி இந்த பிரம்மதத்தன்கிறவர் வந்து காப்பில்யம்னு ஒரு தேசம், இது வந்து கதைக்காக சொல்றார். இந்த காப்பில்யம்ங்கிறது சரி இப்ப பார்த்தோன்னா அது உத்தரப்பிரதேஷ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஃபர்கதாபாத்னு சொல்வார்கள். இந்த ஃபர்கதாபாத் பக்கத்துல இருக்கிறது அந்த காப்பில் இப்போ இதெல்லாம் இருக்கிறது. அப்படி ஆக்சுவலி துருபதனுடைய ராஜ்யம் பாஞ்சால். இந்த காப்பில்யம்ங்கிறது மகாபாரத காலத்துல இப்ப இருக்கக்கூடியது. மகாபாரத காலத்துல காப்பில்யம்னு சொல்றோம். பாஞ்சாலன் துருபதனுடைய ராஜ்யம் அது. திரௌபதி பிறந்த இடம் இந்த காப்பில்யம். சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். திரௌபதி வாஸ் பார்ன் ஹியர். அப்படி ஸோ அந்த காப்பில்ய தேசத்துல பிரம்மதத்தன் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவினுடைய அந்தப்புறத்தில் அவருடைய அரண்மனையில பூஜனி அப்படின்னு ஒரு குருவி, அந்த ராஜாவிற்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு குருவி வந்து அந்த ராஜா வந்து வளர்த்துட்டே இருந்தார். அவருக்கு வந்து அந்த குருவி மேல ரொம்ப பாசம் எல்லாம் உண்டு. அப்படி அந்த குருவி வந்து சாதாரண பட்சி கிடையாது. அதற்கு வந்து எல்லா பட்சிகளுடைய சப்தங்கள், ஏன்னா எல்லார பற்றி உண்மைகளை எல்லாம் அறிந்த ஒரு ஒரு சூக்ஷ்மமான ஒரு பட்சி, சாதாரணமான பட்சி கிடையாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பட்சி ஒரு நாள் அதே அந்தப்புறத்துல அந்த ராஜாவினுடைய அரண்மனையில நல்ல ஒரு தேஜோமயமா நல்ல காந்தி உள்ள ஒரு குஞ்சு, அதுக்கு ஒரு குஞ்சை வந்து ஒன்று ஈன்றது. அதே நேரத்துல அந்த ராஜாவிற்கும் வந்து ஒரு புத்திரன், ஒரு அழகான புத்திரன் ஒருவன், ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல பிறந்தார்கள். இந்த குருவிக்கு ஒரு குஞ்சு, அந்த ராஜாவிற்கு வந்து புத்திரனும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தார்கள். அப்ப இந்த இந்த பக்ஷி வந்து ரொம்ப விசுவாசத்தோடு அந்த ராஜகுமாரனிடத்தில் ரொம்ப விசுவாசத்தோடு இருந்து ஒவ்வொரு நாளும் வெளியில போகும் பொழுது தன்னுடைய குஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ராஜாவினுடைய புத்திரன் அந்த சின்ன ராஜகுமாரனுக்கும் சேர்ந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப அழகான ரொம்ப அதிசயமான எங்கேயும் கிடைக்காத பழங்களை எல்லாம் கொண்டு வந்து அதற்கும் கொடுக்கும், அந்த ராஜகுமாரனுக்கும் கொடுக்கும். அப்படி அப்படி வந்து ரொம்ப விசுவாசத்தோடு இருந்தது. அப்படி இந்த ராஜகுமாரன் கொஞ்சம் சின்ன பையன் வளர்ந்து வளர்ந்து வளர அந்த குருவி கொண்டு வந்த அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன இருந்தாலும் அவனுக்கு அந்த க்ஷத்திரிய புத்திங்கிறது இருக்கிற இல்லையா. மனுஷ புத்தி, மனுஷனுக்கு எப்பொழுதும் மனுஷனுடைய புத்தி இருக்கும். அப்படி விலங்கினுடைய புத்தி அதுக்கு என்ன இருக்கும், விலங்கினுடைய புத்திங்கிறது வந்து இருக்கதான் இருக்கும். அப்படின்னு நான் ரீசெண்டா ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேப்பர்ல படிச்சேன். அப்படி ரொம்ப நாள் வீட்டுல வந்து அன்போடு வளர்த்த ஒரு நாய் தான் அப்படின்னு. ஸோ இட் பிட் ஒன் கேர்ள். அது வந்து ஒரு சின்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய வந்து லேசா கடிச்சிடுது. அப்படி ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் இல்லை. அப்படி ஷி மஸ்ட் பி ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்ட், ஐ ரீசென்ட்லி ரெட். அப்படி பட் அது வீட்டில் வளர்த்த நாய் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கவனிக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி இது போய் நக்குமா இல்லையா, அந்த புண்ணுலயே போய் வேற நக்கி இருக்கு அப்படின்னு. ஸோ நக்குன உடனே என்ன ஆகுது, தட் கேர்ள் காட் தட் ரேபிஸ் டிசீஸ். அப்படி she got within 10 15 days it intensified and she died. This is not the இது மகாபாரத கதையில். அப்படி this is the 2 days back this has happened. ஸோ அது தெரியாது, அது அதனுடைய குணத்தோட தான் அது இருக்கும். அப்படி அதே மாதிரி மனிதர்களும் என்ன பண்ணுவார்கள், அவரவர்களுக்குன்னு என்ன இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சுபாவம்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம வந்து நம்மளுடைய சுபாவம் ரொம்ப உயர்ந்தது, மற்றவர்களுடைய சுபாவம்லாம் ரொம்ப தாழ்ந்தது அப்படின்லாம் ஒன்றும் கீதையிலே பகவான் சொல்லிட்டார், சுபாவஸ்து பிரவர்த்தத்தேன்னு. மனிதர்கள் வந்து அவர்களுடைய சுபாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்வார்கள். இந்த மனிதர்களுடைய சுபாவ விஷயத்துல நீங்க ஆச்சரியமும் படாதீங்க, அதிர்ச்சியும் அடையாதீங்க. ஜஸ்ட் அக்செப்ட் இட். திஸ் இஸ் ஹவு இட் இஸ். அப்படி இஃப் யூ அக்செப்ட் இட்
யூ வில் நாட் ஹேவ் எனி கான்ஃப்ளிக்ட் வித் எனிபடி. சி திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். அவரவர்கள் அவங்க இப்ப வை ஷுட் வி ஜட்ஜ், வை ஷுட் வி பாஸ் ஒப்பீனியன் ஆஸ் ஏதோ நம்மளுடைய சுபாவம் அப்படியே மகாவிஷ்ணுனுடைய சுபாவம் மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு. இந்த பேர் வேணா அப்படி சுவாமி பேரெல்லாம் நம்ம வச்சிருக்கலாம், அது வேற விஷயம். அப்படி எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஸ்வபாவம். அவங்களுக்கு பிடிச்சது செய்யற வரைக்கும் தான் ஜனங்களுக்கு வந்து கொண்டாடுவார்கள், இல்லைன்னா கொண்டாட மாட்டார்கள். இந்த சுபாவங்களை எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து நாம யாரோட இருந்தாலும் நம்பி, அதனால நம்ப வேண்டாம்னு சொல்லலை. பட் இந்த சுபாவ விஷயங்கள்ல நாம என்ன இருக்கணும் எப்பொழுதும், சி வி ஹவ் டு பி வெரி காஷியஸ், வெரி காஷியஸ், ஸோ தட் ரெண்டு பேருக்கு அது பாதுகாப்பு. புரியுறதா? அப்படின்னா ஒருத்தருடைய சுபாவத்தை புரிஞ்சுண்டு அந்த புரிதலினுடைய அடிப்படையில நம்பிக்கை இருந்தால் தென் போத் வில் பி சேவ்டு. போத் வில் பி சேவ்டு. அது ரெண்டு பேருக்கும் நன்மை பயக்கக்கூடியது. இதுக்கு வந்து நான் நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம், பட் தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் டூ மெனி எக்ஸாம்பிள்ஸ், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் யூ அக்செப்ட் தி பீப்புள் ஹேவ் தேர் ஓன் நேச்சர், எல்லாருக்கும் அவர்களுடைய சுபாவம் இருக்குன்னு தெரிஞ்செடுத்துனா என்ன ஆகிடும் அப்படின்னு வி வில் அக்செப்ட் இட். அப்போ நமக்கு என்ன இருக்காது, பெருசாக யார் மேலேயும் நமக்கு ஒரு வெறுப்போ இல்லைன்னா நமக்கு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டோ ஒப்பீனியனோ இருக்காது. அப்படி அவரவர்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பப்படி மனிதர்கள் செய்துவிட்டு போறார்கள். பிறருடைய விருப்பத்தில் தலையிடுவதற்கு நாம் யார் அப்படின்னு நாம் என்ன பண்ணணும், அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க அட்வைஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள் கிடையாது. அப்படி இங்க பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க எலி அட்வைஸ் பண்ண போறது, இப்ப ராஜாவுக்கே குருவி அட்வைஸ் பண்ண போறது. தி அட்வைஸ் இன் மகாபாரதா வாஸ் கிவன் நாட் எல்லாம் விதுரர் தான் பண்ணாருன்ட்டு இல்லை. அப்படி ஸோ நமக்கு வந்து ஒரு உபதேசங்கிறது இந்த உலகத்துல எந்த ஒரு சின்ன பிராணியின் இடத்துல இருந்து கூட நமக்கு வரலாம், எங்கிருந்து வேணாலும் வரலாம். அதனால எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி வேல்யூபிள். அதனால ஒவ்வொரு உபதேசங்களும் ரொம்ப முக்கியமானது. உடனே என்ன எடுத்து இந்த க்ஷத்திரிய புத்தினால அவன் என்ன பண்றான், அந்த அந்த குஞ்சு கொன்னுடுறான். கொன்ன உடனே அந்த அந்த ராஜகுமாரன் அந்த குருவியினுடைய கொஞ்சம் கொன்னுடுறான். இதை ஏன் சொல்றேன், சுபாவம் பாருங்க அப்படின்னு. பட் அந்த பக்ஷி பாவம் என்ன பண்றது, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறது. அடுத்து இந்த பக்ஷியினுடைய சுபாவத்தை அதுவே சொல்லும், பாருங்க இதுதான் என்னுடைய சுபாவம், அதுவும் சொல்லும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். இங்க நாம எப்பொழுதுமே இன்னொருத்தருடைய சுபாவத்தையே சொல்லிகிட்டே இருப்போம் அப்படின்னு. நாம நம்மளுடைய சுபாவத்தை என்ன பண்ணுவோம், இது நம்மளுடைய நேச்சரா இல்லையா அப்படின்னு. நானும் கூட எவ்வளவோ பேரோட பழகி இருக்கிறேன். என்கிட்ட எல்லாருடைய சுபாவத்தையும் சொல்லுவார்கள். வி ஷுட் நோ தட் சம்படி நோஸ் அபவுட் யுவர் சுபாவா ஆல்சோ. அதுவும் தெரியுமா இல்லையா. உடனே என்ன பண்றது, ரொம்ப பக்ஷி வந்து ரொம்ப சோகமாய் அந்த தாய் குருவி சோகப்பட்டு, இந்த என்ன இருந்தாலும் எவ்வளவு அன்போட பழகனா இருந்தாலும் இந்த க்ஷத்திரியர்களிடத்துல வந்து ஸ்நேகத்தை வைக்கக்கூடாது, அதிக ஸ்நேகத்தை வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது சொல்றது. சரி, யாரெல்லாம் கூட பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒன்றாக உணவு அருந்தியவர்கள், இல்லைன்னா நமக்கு உணவிட்டவர்கள் இருப்பார்களா இல்லையா அப்படின்னு. உடன் பிறந்தவர்கள் உணவிட்டவர்கள் அப்படின்னா தன்னை சரணடைந்தவர்கள், இவர்களை வந்து கொல்கின்றானோ அவன் வந்து உயர்ந்த பாபத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த மூணும் பொருந்தும், அந்த குருவிக்கு வந்து மூணுமே பொருந்தும். அப்படி அதே கூடையே பிறந்த மாதிரி தான் பிறந்தான், அது கூடையே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான். இது பறவை வந்து பாவம் சரணடைந்து இருக்கிறது அப்படின்னு. அதனால எல்லா பாபமும் செய்தாலும் உடனே என்ன பண்றது, இதுக்கு வந்து அந்த புத்திர சோகத்துல என்ன பண்றது, அந்த ராஜகுமாரனுடைய ரெண்டு கண்களையும் பறித்து என்ன பறித்துட்டு இது ஆகாயத்துல பறந்து போயிடுறது அப்படின்னு. யூ ஜஸ்ட் பிளக்ஸ். அதனால அந்த பாபத்தை அவன் அனுபவித்தே ஆகணும். மனுஷ ஜென்மத்தில் அவன் செய்த பாபத்தினுடைய பலனை அவன் உடனடியாக அனுபவித்து தான் ஆக வேண்டும்னு சொல்லி என்ன பண்றது அப்படின்னா, அது துக்கம் தாழாமல் அந்த ராஜகுமாரோடைய கண்ணை பறிச்சுட்டு போயிடுறது. இது ராஜாவுக்கு அந்த பிருகதத்தனுக்கு தெரிஞ்ச வந்தோடனே ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படி. ஏன்னா அவருக்கு அந்த குருவி மேல வந்து உண்மையான பாசம்ங்கிறது அவருக்கு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குருவியை பார்த்து கேட்கிறார், சி எங்க என் என் பட்சத்துல இருந்து ஏதோ தப்பு நடந்து விட்டது அப்படி. ஏன்னா நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு பிரதியாக வந்து என்னுடைய புத்திரனுடைய கண்களையும் வந்து நீ எடுத்துட்டு போயிட்ட. இனிமே நமக்குள்ள எதற்கு விரோதம், நீ ஏன் விரோதம் பாராட்ட வேண்டும். அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், நீ இங்கேயே வசித்து கொண்டிரு, நீ வாட்டு நிம்மதியா இங்கேயே இரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பக்ஷி சொல்றது,
ஏன்னா எப்போ ஒரு முறை வெளிப்படையான விரோதம்னு வந்து விட்டது, எவ்வளோ அழகான இதெல்லாம் பாரு. சி, ஹைலி பொலிட்டிக்கல் அட்வைஸ் அதெல்லாம். பொலிட்டிக்கல் அட்வைஸ் நம்ம கூட பர்சனலாக கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அப்படி எப்போவாவது யாராவது உங்களை பழி வாங்கணும்னு நினைத்தாங்கன்னா அந்த எண்ணம் இருக்கும், என்ன இருக்கும், இது ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அவர்களிடத்தில் நாம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படி. அதனால இந்த விரோதம்ங்கிறது வெளிப்படையாகவே இருக்கிறது. ஏன்னா எனக்கும் உனக்கு உன்னிடத்துல விரோதம் வந்தது. இப்போ உனக்கு நாங்களாவது பட்சிகள், நீ இன்னும் மனிதர்களாவது நீ சத்திரியன்கிறதால அந்த விரோதம் என்ன இருக்கும் உன்னுடைய மனதில் ஆழமாக இருக்கும். அதனால அதிக நம்பிக்கை உள்ளவன் உள்ள மூடன் தன்னுடைய அணிவை தானே தேடிக்கொள்கின்றான். அதனால அந்த நம்பிக்கை கூட இப்ப இது பேர் தான் மூட நம்பிக்கை என்ன பேர். நாட் கொஸ்டினிங் எவ்ரி பிராக்டிஸ் இஸ் நாட். அதனால ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடிய மூடன் கூட அவனுக்கு கூட என்ன ஆகும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிவு தேவைப்படும். இன்னைக்கு வேணா உனக்கு இந்த விரோதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா திருப்பி திருப்பி என்னை பார்க்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் நான் உன்னுடைய புத்தரனுடைய கண்களை பறித்த அந்த விரோதம் உனக்கு மனதுக்குள்ளே இருந்து அதுவே எனக்கு அழிவை தேடி வரும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு பகைங்கிறது 5 வகையில் ஏற்படுகின்றதுன்னு ஒரு உதாரணம் அது பீஷ்மர் சொல்றாரு. அது உதாரணமாக கூட மகாபாரதத்தில் எழுதியிருக்கின்றார்கள். பீஷ்மர் பொதுவாக சொல்றது முதல் பகை பெண்ணால் வரக்கூடிய பகை. அது ஆணா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இங்க உதாரணத்திற்காக பெண்ணால்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால உடனே நீங்க கொடி தூக்க வேண்டாம் யாரும் அப்படின்னு. ஏன்னா இங்க திஸ் இஸ் ஒன்லி an எக்ஸாம்பிள், இட் இஸ் கிவன் அப்படி. வீடு முதலிய பொருட்களால் என்ன ஆறுது அப்படின்னா, வீடு இதனால என்ன ஆறுது அப்படின்னா பகை ஏற்படும். மூணாவது வாக்கினால், அப்படி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏதோ ஒரு வாக்கு கொடுக்கணும், அதை நிறைவேற்ற முடியலன்னு என்ன ஆகும், பகைங்கிறது ஏற்படும். நான்காவது பிறவியினாலே இருக்கக்கூடிய பகை அது, ரைட் ஃப்ரம் பர்த். இப்போ பாகிஸ்தானுக்கும் நமக்கும் என்ன பெரிய பகை அப்படின்னு, எப்போ பாகிஸ்தான் பிறந்ததோ அப்பிருந்தே என்ன இருக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த பகைங்கிறது என்ன, இட் இஸ் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் பர்த். இது பிறவியிலே இருக்கு, அது ஒன்றும் சரி செய்யவே முடியாது அப்படின்னு. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போக வேண்டியதுதான், அப்படி அப்படியே போக வேண்டியதுதான். இது பிறவியினாலே இருக்கக்கூடிய, எதனால் இதெல்லாம் வர்றதுங்கிறது நமக்கு தெரியாது, பட் இட் இஸ் தேர். ஐந்தாவது குற்றத்தினால் வரக்கூடிய பகை. சி, தீஸ் ஆர் ஆல் நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நமக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கலன்னா இந்த 5 விஷயங்கள் இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்லணும்னா சொல்லலாம். சி, ஃபர்ஸ்ட் பெண்ணால பகை யாருக்கு வந்தது அப்படின்னா, கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் பகை பெண்ணால தான் வந்தது. வேற ஒன்றும் பெருசா சிசுபாலனுக்கு வேற ஒன்றும் பகையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியுமா அப்படி? தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ஸ்டோரிஸ் ஆர். அப்படிதான் சிசுபாலனுக்கு திரௌபதி மேல வெறுப்பு வந்தது. இஃப் யூ சி ஆல் திஸ், ஏன் ஒவ்வொருத்தரும் அப்படி நடந்து கொள்கின்றார்கள்ங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஏன்னா அந்த ருக்மணியினுடைய சகோதரன், இந்த கதைகள் பாகவத்துல கூட ஒரு ருக்மணிக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவன் பேர் ருக்மி. அந்த ருக்மியும் சிசுபாலன்னு தேவர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ருக்மிணிக்கு தன்னுடைய சகோதரி ருக்மணியை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எவ்ரி திங் இஸ் ஆர்கனைஸ்ட். எல்லாமே என்னது, கல்யாணத்துக்கே பெரிய ஏற்பாடு நடந்து அன்னைக்கு என்ன ஆகுது, அப்ப ருக்மணிக்கு கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும்னு கிருஷ்ணருக்கு சொல்லி அனுப்புறார். அப்ப எல்லாரும் எதிர்க்கே என்ன பண்றாரு, அந்த ருக்மியையும் சிசுபாலையும் அவமானப்படுத்திட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா ருக்மணிய தூக்கிட்டு போயிடுறாரு அப்படின்னு. சரி, அன்றிலிருந்து என்ன ஆகுது, சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. பெண்ணால வரக்கூடிய பகை அப்படி. திரௌபதி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவளுங்கிறதால தான் சிசுபாலனுக்கு திரௌபதி மேலே என்ன இருக்கு, சரி எனக்கு யார் பகையோ அவருக்கு யார் நண்பரோ அவர்கள் மேலே எனக்கு என்ன உண்டு, அவர்கள் மேலே எனக்கு நிரந்தரமான பகை உண்டு அப்படின்னு. ஒருத்தர் ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கிறது, எனக்கு பிடிக்காதவங்களோட யாராவது ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவங்களே என்ன பண்ணாது, அவங்களே எனக்கு பிடிக்காது அப்படி. What to say all these things, how to see, we all listen to it, but practically to apply, இதெல்லாம் அப்ளை பண்றதுங்கிறது how difficult it is. this is the problem. கிருஷ்ணருக்கு இவன் சிசுபாலனுக்கு இப்படிதான் வந்தது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வீடு முதல்லயே, வீடு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன பிரச்சனை, நிலத்தினால வந்த பிரச்சனை தான் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. நாளைக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க உங்க பையன்கிட்ட சொல்லுங்க, உங்க இந்த வீட்டெல்லாம் நான் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறேன்னு சொல்லுங்க, என்ன ஆறுதுன்னு பார்ப்போம்.
என்ன ஆறுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு. சரி, உங்களுக்கே முதல்ல அவ்வளோ பெரிய மனசெல்லாம் வராது, பட் நீங்கள் சொல்லி பாருங்க அப்படின்னு. நான் வீடெல்லாம் முதல்ல ஆசிரமத்துக்கே எழுதி வச்சிருக்க போறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? முடிஞ்சது அப்படி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன? நோபடி வில் அப்ரிஷியேட் இட். சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன். See, there are people, the whole family gives house to somebody, wholeheartedly, to reside. தங்குறதுக்கு சன்னியாசிகளுக்கு இடம் கொடுக்காதவங்க ஒன்றும் இல்லாமல் இல்லையே. The exceptions are there அப்படின்னு. இல்லைன்னா நார்மலாக உதவி கேட்டுருவாங்களோன்னே அவாய்ட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. எங்கே ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு நம்மளை பார்த்தோன்னே ஓடுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ வீடு முதலிய பொருட்களால் வரக்கூடிய பகை அப்படின்னு. அது கௌரவர் விஷயத்திலையும் பாண்டவர் விஷயத்திலையும் பகை எதனால் வந்தது அப்படி? பகை அதனால வந்தது. வாக்குனால வரக்கூடிய பகை, துரோணருக்கும் திருப்பதனுக்கும் வாக்குனால தான் பகை. ஒரு வாக்கு கொடுத்தாரு திருப்பதன் அப்படி, உனக்கு என்னைக்கு தேவையோ அப்ப என்னுடைய ராஜ்யத்தை வந்து சமமாக நான் கொடுக்கிறேன். துரோணராவது ரொம்ப படிச்சவர் தானே, அந்தனர் தானே, மன்னிச்சு விடலாம். அந்த பகை கடைசி, இந்த பகைகள் எல்லாம் பாருங்க, கிருஷ்ணரோட சிசுபாலன் பகை கடைசி வரைக்கும் தீரவே இல்லை அப்படி. சிசுபாலனுடைய மரணம் வரைக்கும் அது இட் வெண்ட் அப் டு டெத். பாண்டவர்கள் கௌரவர்களுடைய பகை வந்து அந்த குல நாசமாகிற வரைக்கும் அந்த இந்த பகையை பார்த்தீங்களா, இந்த எனிமிட்டி, அதெல்லாம் வந்து நம்ம சும்மா இந்த பகை இல்லாமல் இருந்துடலாம், இந்த இப்பெல்லாம் சொல்றாங்களே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திடலாம், அதெல்லாம் நடத்தலாம். சி, இஃப் இட் இஸ் டீப், தென் இட் கேனாட் பி, அதை வந்து சரி பண்ணவே முடியாதுன்னு தான் மகாபாரதம் சொல்றது அப்படின்னு. மூணாவது வந்து வாக்குனால வந்த பகை. கடைசியில் என்ன, திருஷ்டத்யும்னன் யாரை அழிக்கிறான்? திருஷ்டத்யும்னன் போய் துரோணர் அழிச்சான். துரோணருடைய புத்திரன் என்ன பண்றான்? திருஷ்டத்யும்னன். அப்புறம் எல்லாரும் திரௌபதியினுடைய, திருஷ்டத்யும்னன் சகோதரி தானே திரௌபதியுடைய குழந்தைகள், குழந்தைகள்னு பாண்டவருடைய குழந்தைகள் எல்லாம். இந்த வைரம்ங்கிறது, இந்த பகைங்கிறது பார்த்தீங்களா? அதனால காமத்தை விட துவேஷம் வந்து ரொம்ப மோசமானது அப்படி. அப்ப பிறவியினாலே யாருக்கு, போன கதை பார்த்தோமா இல்லை, எலியும் பூனை என்ன இருக்கும் அப்படின்னா, பிறவியிலே என்ன உண்டு, அதுக்கு பகை வந்து என்ன ஆகும்? அது ஒரு பொழுது என்ன இருக்க முடியாது அப்படின்னா, ஒரு பொழுதும் அது நட்போட இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு தப்பு செய்யறதால என்ன ஆகுது? இப்ப ஆக்சுவலா இந்த ராஜாவுக்கும் குருவிக்கும் பகை இல்லை அப்படி, ஒரு பகையும் இல்லை அப்படி. அது பெண்ணால இல்லை, இடத்துல எதுவுமே இல்லை. ஒரு தப்பு செய்தான் அந்த ராஜாவுடைய பையன், என்ன பண்ணா? ஒரு தப்பு செய்தான். அந்த குற்றத்தை தண்டிக்கிறதுக்காக என்ன பண்றது? பகை ஏற்பட்டது. அதனால ஏதோ ஒரு விதத்துல உனக்கும் எனக்கும் பகைங்கிறது ஏற்பட்டு விட்டதால் இனிமே என்ன பண்றது? ஒரு இடத்துல வந்து நான் வாசம் செய்வதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு ராஜா சொல்றார். இதையெல்லாம் ஏன் இவ்வளவு ஆலோசனை பண்ற? why don't you take things lightly? சி, சொல்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. why don't you take all these things lightly அப்படி. சி, இதெல்லாம் வந்து நம்ம கையிலேயே இல்லை. சுகமும் துக்கமும், மனிதர்களுடைய எல்லா சுகத்தையும் துக்கத்தையும் காலம்தான் நிர்ணயிக்கிறதுன்னு ஒரு ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இங்கேயும் இருக்கிறது. மகாபாரதத்துல இஃப் யூ கர்ல் அவுட், there are so many ஸ்லோகாஸ் which talks about time. நான் போன தடவை கூட சொன்னேன் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி, எளிய சொல்றது இங்கே சொல்றாரு அப்படி. அதனால இப்ப நமக்கு இந்த இந்த குற்றம் நேர்ந்ததற்கு, என் பையன் வந்து உன்னுடைய குழந்தைய கொண்டதுக்கோ, நீ வந்து கண்களை எடுத்ததுக்கோ, இதுக்கு வந்து இந்த சுக துக்கங்களுக்கு நாம காரணம் இல்லை. we are destined this way by time. ஸோ டைம், காலம் நம்மளை வந்து தண்டித்து விட்டது. அதனால நாம் எதுக்கு இதை பத்தி கவலைப்படணும்? உன் இஷ்டம் போல இங்க இரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அது சொல்றது, எல்லாமே காலம் நிர்ணயிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, மனுஷனுடைய புத்தின்னு கூட ஒண்ணு இருக்கிறதுங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட உதவு, நிறைய ஸ்லோகங்கள். See, if you read this particular chapter, தி சம்பாதங்கள் எல்லாம் பார்த்தா, அந்த புருகதத்தங்கிற அந்த ராஜாவுக்கும் அந்த குருவிக்கும் நடக்கக்கூடிய சம்பாதங்கள் எல்லாம் அவ்வளவு தர்மங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். எல்லாமே காலம்தான் நிர்ணயிக்கிறதுன்னு அப்போ மேன் கேன் கம்ப்ளீட்லி ரிசைன். அப்போ வந்து எதை பத்தி யோசிக்கவே வேண்டாமே. எதி கால பிரமாணம் தே ந வைரம் கஸ்யசித் பவேத் கஸ்மாத் வபசிதிம் யாந்தி பாந்த்வா பாந்தவைர் ஹதைஹி அப்படி. எதி காலகம் பிரமாணம் தே, சரி, அக்கார்டிங் டு யூ, இஃப் டைம் இஸ் எவ்ரி திங், காலம்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்றது என்றால், ந வைரியம் கசியசித் பவேத், அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன ஆகாது அப்படி, எல்லாருக்கும் இப்படி ஒரு பகைங்கிறது உண்மையிலேயே ஏற்படாது. ஏன்னா ஏன்னா ஓவர் த பீரியட் டைம் ஆல்சோ ஹீல்ஸ். காலம் வந்து எல்லாவற்றையும் மறக்க செய்யும். ஆனா இவ்வளவு காலமாயும் மறக்கவே இல்லையே அப்படின்னா, இவ்வளவு காலமான மறக்கணுமா இல்லையா அப்படின்னா, ஸோ அதெல்லாம் மறக்கவே மறக்காது அப்படி. தேர் ஆர் சர்டன் திங்ஸ்
that attitude will be completely, it will be unless a complete spiritual transformation happens, a total transformation, இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. இந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி a complete வாசனா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னாங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளையும் தூக்கிட்டு, அன்லெஸ் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் வாசனை வரலன்னா, நம்மளை யாராவது 20 வருஷத்துக்கு முன்னாடி பழி வாங்கியிருந்தாங்கன்னா, அது மனசுக்குள்ள என்ன இருக்கும், டைம் வந்து 20 வருஷம் கழிச்சு நாம என்ன அந்த குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிடணுங்கிற அந்த எண்ணமும் என்ன வரும் வரும் அப்படின்னு. ஏன்னா அப்படி இருக்கும் வைரம்ங்கிறது. அது பழி வாங்கணும்னு அது துடிச்சுட்டே இருக்கும். அதுதான் அது சொல்ற. அப்படின்னா காலம் இதுல காலம்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறதுனா, அப்ப மனிதர்களுக்குள்ள பகை இருக்கக்கூடாது. டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுறதா இல்லையா? அது சொல்றது. கஸ்மாத் வபசிதம் யாந்தி பாந்தவா பாந்தவைகி ஹதைகி. See, when some relatives are killed, then the another relatives wanted to take revenge on that person who killed them. ஸோ எல்லாம் காலம் தானே விட்டு விடலாமா இல்லையா அப்படின்னு. ஸோ யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்களை கொண்டாருன்னு உடனே என்ன பண்ணுறார்கள், நம்ம சுற்றுத்தவர்களை கொண்டவர்களை கொல்றதுக்கு உடனே புறப்பட்டு போகிறோமே இல்லையா. அப்போ இஃப் தென் எவ்ரி திங் டிசைடட் பை டைம், அப்போ மனிதன் ஒன்றுமே முயற்சி செய்ய வேண்டிய இதுவே இல்லையே. இந்த பகைங்கிறது மனிதர்களிடத்துல மட்டும் இல்லை. அந்த குருவி அது நல்லா படிச்சிருக்கும் போல இருக்கு. அந்த குருவி சொல்றது, தேவாசுரர்களுக்கு ஏன் இவ்வளவு பகை, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட பகைங்கிறது எங்க இருக்கிறது, ஜென்மாந்தரமாக பகை இருந்துட்டே இருக்கிறது. அப்படி I think never peace talks were held in between. Now there are some countries hosting peace talks. That is more, அது சிரிப்பா இருக்கிறது, ரொம்ப கேட்கறதுக்கே என்ன இருக்கும் அப்படின்னு வேடிக்கையா இருக்கு. பட் அக்கார்டிங் டு மீ ஏதோ நல்லது நடந்தா சரிதான். ஹூ இஸ் டூயிங், ஹூ இஸ் டேக்கிங் கிரெடிட்லாம் ஓகே. இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், இட் இஸ் குட். அது யார் மூலமா நடந்தா என்ன இருக்கு. பட் தென் மனிதர்களுடைய சுபாவம் மாறாதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். எல்லாமே காலம்தான் நிர்ணயிக்க போறதுன்னா அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, ஏன் எல்லா வியாதிஸ்தனும் டாக்டர்கிட்ட போக வேண்டிய, மருத்துவர் இடத்தில் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. If everything is decided by time, why people should go to a doctor and treat all their disease? அதனால எதி காலக பிரமாணம் தே கஸ்மாத் தர்ம அஸ்தி கர்த்தருஷு. அப்ப அவன் அந்த கர்த்தருஷு ஒரு காரியத்தை செய்பவன் இடத்துல தர்மம்ங்கிறதுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது அப்படி, எல்லாவற்றையும் காலம்தான். அதனால மனிதர்களுக்கு இந்த பகை, நட்பு இதெல்லாம் எதிலிருந்து ஏற்படுகின்றன, சுக துக்கங்களிலிருந்து ஏற்படுகின்றது. மனிதர்களுக்கு வந்து ஒரு துக்கம்ங்கிற துக்காத் உத்விஜயி சர்வக சர்வசிய சுகம் ஈப்சிதம். இன் திஸ் வேர்ல்டு there is a beautiful theory, சர்வசிய சுகம் ஈப்சிதம். end of the day everybody wants to be happy. இப்ப பாருங்க, சிசுபாலன் நினைச்சா ருக்மணியை கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கலான்ட்டு. அதுக்கு தடையாக யார் இருந்தார்? கிருஷ்ணர் இருந்ததால என்ன ஆறுது? மனிதர்களுக்கு பகை வர்றது கூட காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் சுகம் வேண்டும்னு தான் நினைக்கிறான். அவனுடைய சுகத்திற்கு ஒரு தடை வரும் பொழுது அவனுக்கு என்ன ஆகுது, அவர்கள் மேல ஒரு பகைங்கிறது வர்றது. புரியுறதா உங்களுக்கு? சிம்பிள். இப்போ கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் அப்படியே 12 வருஷம் காட்டிலேயே இருந்திருந்தாருன்னா அவங்க ராஜ்யத்தையே ஆளலான்னு அவனுக்கு ஒரு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னு நினைச்சான். நடக்கல. ஸோ சர்வசிய சுகம் ஈப்சித்தம்னு ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாரும் சுகத்தை தேடுகின்றார். பட் தென் துக்காத் உத்விஜயி சர்வக. பட் அன்பார்ச்சுனேட்லி த வேர்ல்டு கிவ்ஸ் தெம் லாட் ஆஃப் சாரோஸ் ஆல்சோ. என்னென்ன துக்கம்னு ஒரு லிஸ்டே போட்டு சொல்லியிருக்கிறார். இந்த ஜரா துக்கம், ஏன்னா ஜரா துக்கம்னு தெரியுமா இல்லையா? வயதாக என்ன அறுது ஒரு துக்கம் ஒன்று வரும். அர்த்த விபரிய துக்கம் அப்படின்னு, செல்வத்தை நமக்கு கிடைக்கலன்னா, இல்லை செல்வம் நமக்கு நாம் விரும்பாதவர்களுக்கு கிடைச்சா அது ஒரு துக்கம் அப்படி. அனிஷ்ட சம்வாசக துக்கம், நம்ம விரும்பினது நடக்கலைன்னா ஒரு துக்கம் அப்படி. இஷ்ட வியோஜனம் துக்கம் அப்படி, நாம விரும்பியது நம்மிடத்திலிருந்து நம்மை பிரிந்து சென்று விட்டால் ஒரு துக்கம் அப்படி. அதனால நான் உனக்கு செய்ததையோ நீ எனக்கு செய்ததையோ 100 வருடங்களானாலும் இந்த பகை வந்து தீராதுன்னு. See, this is one kind of a theory. Hey, I also completely don't advise this theory. The only remedy is only spiritual evolution. தான் அது நடக்கும். When people think highly, when they are spiritual only, you can forget,
யூ கேன் ஃபர்கிவ், அதெல்லாம் மன்னிக்கவோ, அதை முழுசா எப்போ மறக்க முடியும் அப்படின்னா when we enquire about our true nature. But then how many people are thinking about it? How many are aspiring for knowledge? ஏய், நாளைக்கு நீ உங்களை யாருமே மதிக்கல, அப்படி உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஐ ஹவ் பார்ன் இன் திஸ் வேர்ல்ட் ஒன்லி டு செக்யூர் நாலேஜ் அப்படின்னு எத்தனை பேரால் இருக்க முடியும்? யாரும் எனக்கு உணவு கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, யாரும் செல்வம் கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, யார் என்னை மதிக்கலைன்னாலும் கூட பரவாயில்ல, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. மை சோல் பர்பஸ் இஸ் டு அட்டைன் நாலேஜ்னு எத்தனை பேரால் இருக்க முடியும்? எத்தனை பேரால் இருக்க முடியும்? சரி, நாம இவ்வளவு சாஸ்திரங்கள் படிக்கிறோம், இவ்வளவு உபனிஷத்துக்கள் படிக்கிறோம், இவ்வளவு பகவத்கீதையெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டா கோட்லாம் பண்ணுவோம். ஆனா யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னா என்ன எடுறது அப்படின்னு திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை திருப்பி சொல்லிதான் ஆகணும், திருப்பி பண்ணிதான் ஆகணும் தான். அந்த 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 சுபாவம் நமக்கு ஒன்றும் போகாம இல்லையே. எவ்வளோ காலத்துல எவ்வளோ பேரை தலையில வச்சு கொண்டாடி இருக்கிறோம் நம்ம அப்படின்னு. ஏன்னா அவர்களே நமக்கு பிடித்தமானது செய்யாத போது என்ன ஆகுது அப்படின்னு we don't entertain them, we don't appreciate them. Therefore, from spiritual standpoint, it is totally different. But then to arrive to that point, அங்கிருந்து எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு, எல்லாவற்றையும் மறக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு யூ நீட் ஒரு அசாத்தியமான ஒரு 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 கிளாரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அப்ப மனசுல கண்ணை மூடுனா என்ன இருக்கு நமக்கு? அப்ப என்ன இருக்காதுன்னா நமக்கு யார் மேலேயும் பகையும் இருக்காது. நாட் ஒன்லி பகை மட்டும் இல்லை, அப்படி யார் மேலேயும் நமக்கு அதீதமான பிரியமும் இருக்காது. ரெண்டுமே இருக்காது. அப்படி யூ வில் நாட் பி எக்ஸ்ட்ரீம்லி அட்டாச்ட் டு எனிபடி. You don't go to any extreme. That is called equanimity of mind. அதுதான் ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட். அது லௌகீக உலகத்துல எப்பொழுது ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா டு மெயின்டைன் தட் ஈக்வானிட்டி ஆஃப் மைண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் சொல்லி அது சுக்கராச்சாரியாருக்கும் பிரகலாதனுக்கும் நடந்த உபதேசங்களை எல்லாம் வேற எடுத்து சொல்லும். அப்படி if you want to study about all this, then you just study. I am just only giving you an ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி just I am just giving you சாந்தி பருவத்தில் என்னெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற உடனே அது சொல்றது. அதனால நான் என் இடத்துல இருக்கிறேன் ராஜா, நீ உன்னுடைய இடத்துல இரு. அட்லீஸ்ட் இந்த பகை வெளிப்படுறதுக்காக நாம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை நாம என்ன பண்ண வேண்டாம், உருவாக்காம இருக்கலாம். See, another remedy பாருங்க. The best way is, don't give any opportunity to flare up this enmity. Got it? அட்லீஸ்ட் இந்த பகை வெளிப்படாம இருக்கிறதுக்காவது என்ன பண்ணலாம், ஒரு சந்தர்ப்பத்தை நாம கொடுக்காமல் இருக்கலாம். All these are very psychological analysis. Entire human psychology is beautifully analyzed. பட் இதெல்லாம் ஆபத் தர்மத்துல சொல்லியிருக்கிறது. ஆபத் தர்மத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது பர்டிகுலர்லி 139வது அத்தியாயம். இந்த பிரம்மதத்தருக்கும் இந்த குருவிக்கும் நடக்கக்கூடிய சம்பாதங்கள் எல்லாம் நான் சொன்னது ரொம்ப சின்ன விஷயம்தான். பட் இட் இஸ் a huge chapter. So many things are discussed in this chapter. மனிதர்களுடைய நம்பிக்கைகளே அலசக்கூடிய ஒரு அத்தியாயம் இது. படிச்சு பாருங்க. அப்படி வாட் இஸ் ரியல் ஃபெய்த், ட்ரூ ஃபெய்த்னு என்ன, அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு என்ன ஆகுது, beautifully analyzed. See, I always feel I was fortunate to study all these things, but then implementation is another responsibility. Studying is one responsibility. Then implementing all this is another responsibility. அப்ப அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. 140ல இந்த யுகங்கள் எல்லாம் குறையும் பொழுது தர்மங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றதே, ஒவ்வொரு யுகத்திற்கு ஏற்ற மாதிரி. அப்ப இந்த உலகம் எல்லாம் பொய் சொல்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், திருடர்களால் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த யுக தர்மத்தை அனுசரித்து ஒரு ராஜா எவ்வாறு ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அது என்ன, வாட் இட் இஸ் தட் we will study. ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.